தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. சோமசமுத்திரத்தில் தீமிதி திருவிழா. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சென்ற 18ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் துவங்கிய இத்திருவிழா அனைத்து பக்தர்களும் காப்பு கட்டப்பட்டு 18 நாட்கள் விரதமிருந்து வந்தனர். இதில் ஒவ்வொரு நாளும் பாண்டவருக்கும் துரியோதனனுக்கும் நடைபெற்ற போர் குறித்து தெருக்கூத்து நாடக வாயிலாக நாடகம் நடைபெற்று வந்தன. வில் வளைப்பு, திரௌபதி திருமணம், அர்ஜுனன் தவசி ஏறுதல், குறவஞ்சி, துரியோதனன் படுகொலை, கடைசியாக திரௌபதி தீயில் இறங்கும் நாடகம் உட்பட நாள்தோறும் தெருக்கூத்து வாயிலாக நடித்து வந்த நிலையில் இன்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி 18 நாட்கள் விரதமிருந்த பக்தர்கள் திரௌபதி அம்மன் கோவில் அருகே உள்ள தெப்பக்குளத்தில் நீராடி பின்னர் கோவில் வலம் வந்து 7 கிணற்று நீரெடுத்து வந்து திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அம்மன் மடியில் நெருப்பை கட்டி தீயில் இறங்கி தன் நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். இதில் தங்கள் பிள்ளைகளை தோளில் சுமந்து கொண்டும் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், ஆண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் தீயில் இறங்கி தன் நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை மும்பை முரசொலிக்க உருமி மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடம்மா. மேல்மலையனூரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே